உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைத்திரு நீக்கலும் நீக்க அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. கம்பராமாயணம் என்ற காரணத்தினால் இன்றைக்கு உரையாற்ற இருக்கக்கூடிய தலைப்பு ராமாயணத்தை சார்ந்த ஒரு தலைப்பு. அதனால் ராமாயணத்தினுடைய கடவுள் வாழ்த்து பாடலை பாடலாம் என்று விரும்பி இன்றைக்கு இந்த பாடலை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். போன முறை பேசின பொழுது தெய்வமும் மனிதனாகலாம் என்ற அந்த தலைப்பில் உரையாற்றினேன். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு தெய்வம் மனிதன் தெய்வம் என்ற அந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு உரையாற்ற விழைகின்றேன். அதனுடைய தொடர்ச்சியாக மீதி பகுதியை தொடர்ந்து வரக்கூடிய செய்திகளை இன்றைய இந்த நிகழ்ச்சியில் 169வது ராஜபாளைய முத்தமிழ் சங்கத்தின் இந்த ஆய்வரங்கில் உரையாற்றுவதற்கு இறைவனுடைய அருளும் குருவினுடைய அருளும் துணை நின்றதால் இன்றைக்கு இவ்விடத்தில் இப்பொழுது சான்றோர்கள் பலர் கூடியிருக்கக்கூடிய இந்த அவையில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு அமைந்தது. மாரீசன் கண்ட ராமன் வரையிலும் பார்த்தோம். ராமபிரானை பார்த்ததும் இந்த மண்ணில் நடைபோட்ட எளிவந்த தன்மைக்கு ராமனுக்கு ஈடு இணை யாரும் இருக்க இயலாது. ஒரு பரபிரம்மமாக எல்லா ஆசாவாசங்களுக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கக்கூடிய ஒரு பரபிரம்மம் மனிதனை போன்று பாசமும் உறவும் வெளிப்படுத்தி இந்த மண்ணில் நடைபோட்ட அந்த எளிவந்த தன்மைக்கு அவனுக்கு ஈடு யாரும் கிடையாது. ராமபிரானுக்கு ஈடு இணை யாரும் இல்லை. அதனால்தான் மானுடம் வென்றது என்று கம்பன் அழகான அந்த சொற்றொடரால் குறிப்பிடுகின்றார் என்று அதுவரையிலும் தான் அன்றைக்கு பார்த்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் முதன்மையாக ஜடாயு எப்படி திருமாலினுடைய அவதாரமாக ராமன் அவதரித்து திருமாலே ராமனாக அவதரித்து மனிதனாக இந்த மண்ணுலகுக்கு உலவின பொழுது மீண்டும் அவரை ஒரு சிறந்த உதாரண புருஷனாக இருக்கக்கூடிய ராமனை தான் தெய்வமாக கண்டுகொண்ட அந்த நிகழ்ச்சியை ஜடாயுவனுடைய கூற்றிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த பான்மையை இப்பொழுது பார்க்கலாம். சீதையை தூக்கி சென்ற பொழுது ராவணனோடு போரிட்டு உயிர் விட்டவன் ஜடாயு. அந்த உயிர் விட்டு ஜடாயுவை எண்ணி கலங்குகின்றார் ராமர். கலங்கின பொழுது எப்படி சொன்னார் தெரியுமா? லக்குவனை பார்த்து, உன் தந்தையான ஜடாயு ஏன்னா தன்னுடைய தந்தைக்கு நண்பர் இல்லையா ஜடாயு, அதனால் ஜடாயுவும் தன்னுடைய தந்தை என்ற வகையில் போற்றி கூறுகின்றான் ராமன். உன் தந்தையான ஜடாயு மாண்டு போனான் லக்குவா, இனி நான் செல்வத்தை எல்லாம் துறந்து தவம் செய்ய செல்வதா இல்லை உயிரை போக்கிக் கொள்வதா என்று லக்குவனிடம் புலம்பி அழுகின்றான். அப்படி அழுகின்ற பொழுதும் சரி, அதே நேரத்துல அகில் சந்தன கட்டைகள் எல்லாம் அடுக்கி அதன் மேல தர்பை புல்லை இட்டு தர்பை புல்லை பரப்பி ஜடாவினுடைய திரு உடலை அந்த சிதையின் மீது ஏற்றி ராமன் கண்ணீரோடு கடமை ஆற்றின பொழுதும் சரி, அந்த கடமை ஆற்றுகின்ற போது அந்த ராமனை அந்த மாண்பு மிகுந்த ஒரு மனிதனாக மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய மாந்தர்களுக்கெல்லாம் ஒரு உதாரண புருஷனாகத்தான் நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் இவ்வளவு அழகாக ஒரு பாடல் வாயிலாக கூறுகின்றார் கம்பர். ஜடாயு உயிர் நீத்த படலத்தில் வரக்கூடிய அற்புதமான ஒரு பாடல். அறம் தலை நின்றில்லாத அரக்கனின் ஆண்மை தீர்ந்தேன், துறந்தனின் தவம் செய்கேனோ துறப்பெனோ உயிரை சொல்லாய், பிறந்தனன் பெற்று நின்ற பெற்றியால் பெற்ற தாதை இறந்தனன், பிறந்தனன் பெற்று நின்ற பெற்றியால் பெற்ற தாதை இறந்தனன், இருந்துளேன் யான் என் செய்கேன் இளவல். அறம் தலை நின்றில்லாத இந்த அரக்கன் ராவணன். அந்த ராவணனோடு சேர்ந்து போரிட்டு அவருடைய வீரத்தை நிலைநாட்டியவர் ஜடாயு. கடைசியில் அவர் உயிர் துறக்கின்றார். அவரை பார்த்து நான் அவருக்கு செய்யக்கூடிய கடமைகள் எல்லாம் செய்து நான் இந்த செய்கின்றேன் என்னுடைய தந்தை கொப்பானவராகி அவருக்கு. ஆனாலும் கூட நான் இப்படியெல்லாம் இவ்வளவு செல்வத்தை இழந்து என்னுடைய தந்தையாகி ஜடாயுவை இழந்து விட்டேனே, நான் தவம் செய்ய செல்வதா இல்லைன்னா என்னுடைய உயிரை போக்கிக் கொள்வதா என்று வருந்தி புலம்புகின்றான்.
அப்படி புலம்பக்கூடிய அந்த காட்சியை எங்க கம்பர் அழகான இந்த பாடல் வாயிலாக உணர்த்துகின்றார். ஏன்னா சீதையை பிரிந்த பின்னர் வருத்தம் தோய்ந்த அந்த மனத்தோடு ராமனும் லக்குவனும் சீதையை தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகின்றார்கள். ராமனுக்கு தாகம் எடுக்கின்றது. தாகம் தீர்ப்பதற்காக தண்ணீர் எடுத்து வர செல்லுகின்றான் லக்குவன். அந்த காட்டு வெளியில திடீரென்று எதிர்பாராமல் ஒரு அரக்கியினுடைய குரல் எழுகின்றது. அரக்கியினுடைய குரல் கேட்கின்றது. அயோமுகி என்று சொல்லக்கூடிய அந்த பெயருடைய அரக்கி. அந்த அரக்கியின் வயப்பட்டான். அவளிடம் அகப்பட்டுக் கொள்ளுகின்றான் லக்குவன். லக்குவனை மயக்கக்கூடிய மாய செயலை புரிந்து அவனை தூக்கி கொண்டு ஆகாய மார்க்கமாக விரைந்து செல்லுகின்றாள் அயோமுகி. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, லக்குவன் வரவில்லை. கலக்கமுற்று போய்விடுகின்றான் ராமன். இப்படி கலக்கம் உறுகின்றான் ராமன். அந்த இடர்பாட்டுல ராமன் புலம்பி அழுத போது அந்த அழுகின்ற அந்த நேரத்தில் நமக்கு தோன்றும், இவர் இறைவனா இல்லை மனிதனா என்று இந்த இரண்டும் சேர்ந்த கலவையா என்று நமக்கு எண்ணக்கூடிய அந்த நிலை ஏற்படும். அந்த மாதிரி நடந்து கொள்ளுகின்றான் ராமன். என்னை பேணி வளர்த்த என் தந்தையையும் என்னை பெற்றெடுத்த என் தாயையும் திருமகளை போன்று என்னுடைய மனைவியையும் பிரிந்த பிறகும் நான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பது என்னை பிரியாத என் தம்பியாகிய லக்குவன் இருக்கின்றான் அல்லவா, அதனால் தானோ என்று கேட்டுக்கொள்கின்றார். இப்படி அந்த ராமனுடைய சோகத்தை அவர் வருந்தி அழுது புலம்புகின்ற அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது அது நம்முடைய கண்களை விட்டு அகலாதவை. அந்த சோகத்தை யாரால் நம்மால் மறக்க முடியாது. அழகான அந்த பாடல் வாயிலாக உணர்த்துகின்றார் கம்பர். என்னை தரும் எந்தையை என் ஐயரை என்னுடைய தாய்மார்கள், என்னை பெற்றெடுத்த தாய்மாரை, என் ஐயரை. ஐயை அப்படின்னா அம்மையே தாயே என்ற பொருள் தரும். அந்த பொருளை என் ஐயரை பொன்னை பொறுகின்ற புலங்குழையாள் தன்னை, பொன்னை பொறுகின்ற புலங்குழையாள் தன்னைன சீதா பிராட்டியை பிரிவேன் உளன் ஆவதுதான் உன்னை பிரியாத உயிர் பலவோ. இப்பொழுது நான் உயிரோடு இருக்கின்றன, என்ன காரணம்? உன்னை பிரிய இயலாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் நான் இன்னும் உயிரோடு இருக்கின்றேன் என்று ராமன் கூறுகின்ற அந்த கூற்றை விடத்தில் சிந்தித்து பார்க்க முடிகின்றது. இப்படி ராமன் ஒரு மனிதனை போன்றே, இறைவனே மனிதனாக அவதரித்து வந்திருக்கின்றார் ராமன் என்ற பெயரில். அவர் தன்னை பற்றி தான் பரம்பொருள் என்பது சிறிதளவும் அவருடைய உள்ளத்தில் எழவில்லை, தோன்றவில்லை, அவருக்கு புலப்படவில்லை. அதனால் மனிதர்கள் அடைகின்ற அந்த துயரத்தை ராமபிரானும் அனுபவிக்கின்றார், அவரும் அடைகின்றார். அதைத்தான் இந்த இடத்துல அவர் மனிதனா அல்லது பரம்பொருளா அல்லது இரண்டும் கலந்து கலவையா என்ற அந்த எண்ணம் நமக்கு தோன்றுகின்றது. அடுத்ததாக காட்டில் அந்த அயோமுகியிடமிருந்து அவரை காப்பாற்றி அவளிடமிருந்து தப்பித்து வந்த லக்குவனும் சரி ராமனும் சரி கபந்தனுடைய கையில் அகப்படுகின்றார்கள். கபந்தன் எப்படிப்பட்டவன்னா, கபந்தனுடைய கையையும் வாயையும், அதாவது அவனுடைய உருவத்தை பார்த்தால் நமக்கு அச்சம் ஏற்படும். அப்படிப்பட்ட கபந்தன். அந்த கபந்தனுடைய கையையும் வாயையும் துணித்து அவனை ராமபிரான் வீழ்த்தின பொழுது அவனுக்கு அந்த விமோச்சனம், சாப விமோச்சனம் ஏற்படுகின்றது. சாப விமோச்சனம் அடைந்தவுடனே கபந்தன் தன்னுடைய கூட்டை விட்டு அந்த முன்னால் இருந்து அந்த உடம்பை விடுத்து திடீரென்று ஒரு முந்தைய தோற்றத்தில் கந்தர்வனாக இருந்த அந்த தோற்றத்தை எடுத்துக்கொண்டு ஆகாய மார்க்கமா செல்லுகின்றார். அப்படி தன்னுடைய கூட்டை விட்டுவிட்டு சுதந்திரமாக வெளியே பறக்கின்ற ஒரு பறவையை போன்று அந்த அரக்க உருவத்தை, கபந்தனாகிய அந்த அரக்க உருவத்தை விட்டுவிட்டு விண்ணில் ஒரு அழகான தோற்றத்தோடு நல்ல உருவத்துடன் தோன்றுகின்றான். அப்பதான் கபந்தனை தெரிந்து கொள்ளுகின்றார்கள் ராமபிரானும் லக்குவனும். அந்த கபந்தனும் ராமபிரானை பரம்பொருள் என்று தெரிந்து கொள்ளுகின்றான். ஏன்னா அவனுடைய சாபம் எப்பொழுது விமோச்சனம் பெறும், அவனுடைய சாபத்திற்கு முடிவு எப்பொழுது வரும் என்று பார்த்தால் திருமால் ராமனாக அவதரித்து வருகின்ற பொழுது உனக்கு அந்த விமோச்சனம் கிடைக்கும் என்று சொன்னதை வைத்துக் கொண்டு ராமபிரான் பரம்பொருள் என்று தெரிந்து கொள்ளுகின்றார். எப்படின்னா, ஸ்தூல சிரஸ் என்ற முனிவன், அந்த முனிவருடைய சாபத்தினால் தனு என்ற கந்தர்வனாக இருந்த கபந்தன் அரக்கனாக மாறி போன அந்த கதையை ராமருக்கு சொல்லுகின்றான். அப்படி சொல்லி கடைசியில் ராமபிரானால் அந்த பண்டை உருவத்தையும் பெறுகின்றான் கபந்தன். அப்பொழுது அவன் துதிக்கின்ற அந்த துதி மொழிகள் பார்த்தீங்கன்னா, துதிக்கின்ற அந்த மொழி துதிக்கின்ற பொழுது, ராமபிரானை துதித்த பொழுது அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த மொழிகள் எல்லாம் ராமன் பரம்பொருள் என்பதை உணர்த்தக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கக்கூடியதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். ராமனோ பிரம்மன் முதலான தேவர்களுக்கும் தியானத்தில் காட்சி தரக்கூடிய பரம்பொருள், எல்லா பொருள்களையும் படைத்த பர வாசுதேவன்.
அழிவில்லாத அறத்திற்கு சான்றாக இருக்கக்கூடியவன், தேவர்கள் செய்த தவத்தினால் வைகுந்தத்தை விட்டு பூலோகம் வந்த திருமால், பிரம்மன், திருமால், சிவன் என்ற 3 பிரிவாக தோன்றி விளங்கக்கூடிய மும்மூர்த்திகளுக்கும் மூல பரம்பொருளாக திகழக்கூடியவன், தான் தோன்றுவதற்கு எந்த ஒரு மூலப்பொருளும் இல்லாத முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடியவர் என்றெல்லாம் சொல்லி 8 திசைகளும் ஏற்றப்படக்கூடிய பல்வேறு விதமான யாகங்களுடைய அவிர்வாகத்தை ஏற்று உண்கின்றவனும் அவன்தான், கூட்டுகின்றவனும் அவன்தான் என்றெல்லாம் ராமனே திருமால் என்று கண்டு சொல்லுகின்றான் கபந்தன். இப்படி தெளிவுபட ராமனை இனம் கண்டு கொண்டவன் கபந்தன். ராமனோ அந்த ராமனை பார்த்து, ராமா நீ திருமால், உன்னுடைய வாழ்விடம் எது தெரியுமா? வைகுந்தம் தான் என்று சொல்லி 8 திசைகளுடைய எல்லைகளை எல்லாம் சுவர்களாக கொண்டு 14 நிலைகளாக வகுத்து உருவாக்கப்பட்ட அண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய கோவிலுக்கு அழகு சேர்க்கின்ற ஒரு சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், நட்சத்திர மண்டலம் என்று 3 மண்டலங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய தாமரை மலரினுடைய கர்ணிகை பகுதி என விளங்கக்கூடிய அந்த பரமபதம் தான் நீ வாழக்கூடிய இடம் என்று அற்புதமாக அந்த கபந்தன் திருமால் எழுந்தரில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை எடுத்து சொல்லுகின்றார். அந்த பரமபதம் தான் நீ வாழக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கபந்தனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய தெளிவுதான் நம்மை எல்லாம் சிந்திக்க வைக்கின்றது. முதலில் அரக்கனாக இருந்து ராமனையும் லக்குவனையும் அழிக்க துணிந்த அந்த கபந்தன் அவனுடைய சாப விமோச்சனம் பெற்ற பின்னர் அவனை ராமபிரானை துதித்த அந்த துதி மொழிகளால் எப்படியெல்லாம் அற்புதமாக சொல்லுகின்றார் பாருங்கள். எண் திசையும் தென் சுவரா, எண் திசையும் தென் சுவரா, 7 நிலை வகுத்த அண்ட பெருங்கோயிற்கெல்லாம் அழகுடைய மண்டலங்கள் 3 மேல் என்றும் மலராத புண்டரிக முட்டின் பொருட்டே புரையம்மா என்று கபந்தன் படலத்தில் வரக்கூடிய அந்த பாடல் நமக்கு எடுத்துணர்த்துகின்றது. அந்த மனிதனாக அவதரித்த, ராமனாக அவதரித்த திருமால் இருக்கக்கூடிய இடம் எது என்று கபந்தன் தன்னுடைய துதி மொழியின் வாயிலாக எடுத்துணர்த்தக்கூடிய அந்த சிறப்பு. மனிதன்தான் தெய்வம் என்று, தெய்வமே மனிதன், மனிதன்தான் தெய்வமாக வந்த அந்த நிலையை நமக்கு எடுத்து நிறுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பாடலை இப்பொழுது பார்த்தோம். அடுத்து அந்த சீதை மீட்பதற்காக செல்லுகின்ற பொழுது இந்த கபந்தன் வாயிலாக தெரிய வருகின்றது இந்த ராமனுக்கும் லக்குவனுக்கும். எப்படி என்று சொன்னால், வானர சைனியம்தான் அவர்களுக்கு துணை இருக்கும், சுக்ரீவனுடைய வானர சேனை தான் அவனுக்கு துணை இருக்கும் என்று சொல்லி அனுப்பின உடனே அவரை தேடி வருகின்றார்கள். அப்படி தேடி வந்து சுக்ரீவன் வாழக்கூடிய அந்த கிஷ்கிந்தையை தேடி செல்லுகின்றார்கள். அப்போ ராமனை பார்த்த உடனே பயத்துல ஓடி செல்லுகின்றான், ஓடி ஒளிந்து கொள்ளுகின்றான் சுக்ரீவன். அனுமன் உடனடியாக இவர்களை அடையாளம் கண்டு கொண்டு வந்து கேட்டு யார் என்று தெரிந்து கொண்டு ராமனை கண்டதினால் அவரை பார்த்தவுடனே என்னுடைய உள்ளம் எல்லாம் உருகுகின்றது. என்னுடைய தந்தை வாயுதேவர் சொன்னார் இல்லையா, எவரை பார்த்த பொழுது உன்னுடைய உள்ளத்தில் அந்த கருணையானது ததும்பி நிற்கின்றதோ, உடல் புலகாங்கிதம் அடைகின்றதோ அவர்தான் பரம்பொருள் என்று தந்தை சொன்ன அந்த கூற்றுக்களை எல்லாம் வைத்து பார்த்த பொழுது, அப்போ ராமனை பார்த்த உடனே இவருக்கு பல்வேறு விதமான ஒரு உணர்வு ஏற்படுகின்றது, உடலிலும் சரி உள்ளத்திலும் சரி. அந்த உணர்வு, புதிதான அந்த உணர்வை பெற்றத உடனேயே இவர்தான் தான் தேடிய அந்த பரம்பொருள் என்று, இதுநாள் வரைக்கும் தேடியிருந்த பரம்பொருள் இவர்தான் என்று அனுமனுக்கு புலப்படுகின்றது. அதை உணர்ந்து கொண்டு அதே உணர்ச்சியை யாரிடத்தில் சென்று சொல்லுகின்றார்? சுக்ரீவனிடத்தில் சொல்லுகின்றார் அனுமன். ராமனை யார் என்று தெரிந்து கொண்டு ராமனை கண்டதினால் உள்ளம் உருகி அந்த ஒளிந்திருக்கக்கூடிய சுக்ரீவனுக்கு சென்று உணர்த்துகின்றான். அப்படி உணர்த்தி அழைத்து வருகின்றான். முதல் முறையாக ராமபிரானுடைய முகத்தை சுக்ரீவன் பார்த்து, முழுமுதற் கடவுளான திருமாலே மனித வடிவத்தில் மானுடனாக பிறவி எடுத்து வந்திருக்கின்றார் என்று நினைக்கின்றானாம் சுக்ரீவன். அப்படி மகிழ்ச்சி அடைகின்றான், அவனுடைய உள்ளம் களிப்புறுகின்றது. அதே நேரத்துல ஒரு மரகத மலையின் மீது இருக்கக்கூடிய, ஒரு மரகத மலையின் மேல் அமுதை பொழியக்கூடிய நிலவு உதித்தால் எப்படி இருக்குமோ அது போல அப்படியே அருள் ததும்பி வழியக்கூடிய திருக்கண்களோடு திகழ்கின்றார் ராமபிரான். அந்த ராமபிரானுடைய திருமுகத்தை சுக்ரீவன் பார்த்தார். பார்த்துவிட்டு அந்த அழகிய நீல மேகத்தில் ஆங்காங்கு இருக்க அங்கொன்றும் இங்கொன்றுமாக தாமரை மலர்கள் பூத்திருந்தால் எப்படி இருக்கும், அது போல ராமனுடைய திருமுகத்தில் செந்தாமரை ஒத்த கண்களும்
அந்த செவ்விதழும் கூட, அவருடைய இதழ்களும் தாமரை இதழ்களை ஒத்திருந்தன என்று அப்படிப்பட்ட அழகான தோற்றத்தில் நின்று கொண்டிருந்தான். நீல மேகத்தை ஒத்த ராமன் நின்றிருந்தான் என்று சுக்ரீவன் அப்படியே தன்னுடைய கண்கள் ஆச்சரியத்தினால் விரிய பார்த்து ரசிக்கின்றான், பார்த்து மகிழ்கின்றான், கழிக்கின்றான். அதைத்தான் நட்பு கோட்படலத்தில் கம்பர் இப்படி பாடுகின்றார். கண்டனன் என்ப மன்னோ கதிரவன் சிறுவன், காமர் குண்டலம் துறந்த கோல வதனமும் குளிர்க்கும் கண்ணும், புண்டரிகங்கள் பூத்து புயல் தழி பொலிந்த திங்கள் மண்டலம் உதயம் செய்த மரகதகிரி அனானை என்று பாடுகின்றார். புண்டரிகம்னா தாமரை, தாமரையானது குளிர்க்கும் கண்ணும் புண்டரிகங்கள் பூத்து புயல் தழி பொலிந்த திங்கள் மண்டலம் உதயம் செய்த மரகதகிரி அனானை. மரகதகிரி என்பது பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் என்று பாடுவார் இல்லையா? அந்த பாடலுக்கு ஒத்த நிலையில் இவருடைய தோற்றம் இந்த இடத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. குண்டலம் துறந்த, ஏன்னா காதில் இருக்கக்கூடிய குண்டலங்களை துறந்து அழகான வதனத்தோடும் குளிர்ச்சிமிக்க கருணை பொருந்திய கண்கள், தாமரை மலரை ஒத்திருக்கக்கூடிய அந்த திங்கள் மண்டலத்தை ஒத்த அந்த முகம் என்று பாடுகின்ற அந்த அழகான அந்த ராமபிரானுடைய முகத் தோற்றத்தை கம்பர் பாடுகின்ற அந்த அழகே அழகாக அந்த அழகே அழகு என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி சுக்ரீவன் ரசிக்கின்றான், அந்த அழகில் ஈடுபட்டு அப்படியே தன்னை மறந்து நிற்கின்றான் சுக்ரீவன். ராமனுடைய அழகில் ஈடுபட்டவன் இப்படியும் சொல்லுகின்றான் சுக்ரீவன், நான்முகன் உலகை படைத்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரையிலும் செய்த அனைத்து நல்வினைகளையும் ஒன்று திரட்டி இரண்டு உருவங்களாக அமைத்து அந்த இரண்டு உருவங்களும் நல்வினைகளை எல்லாம் சேர்த்து உருவமாக அமைத்து இரண்டு தோள்களோடு வந்து நின்றால் எப்படி இருக்குமோ அது போன்று ராமனும் லக்குவனும் இருக்கின்றார்கள் என்று அந்த வீரர்களாக இருக்கக்கூடிய ராம லக்குவர் வந்து காட்சியளித்தார்கள் என்று பாடுகின்ற அந்த அந்த சுக்ரீவன் நினைக்கின்ற அந்த எண்ணமானது இரண்டு பேருமே நல்வினைகளே ஒன்று சேர்ந்து வந்தது போன்று, உருவம் எடுத்து வந்தது போன்று இரண்டு பேரும் நிற்கின்றார்கள் ராமலக்குவர் என்று சுக்ரீவன் நினைக்கின்றான். எல்லா தேவர்களுக்கும் கடவுளாகிய அந்த திருமால் தான் தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொண்டு மனித வடிவத்தை பெற்றுக்கொண்டு மனிதர்களைப் போல பிறந்து வந்திருக்கின்றான். எனவே கங்கை அணிந்த சிவபெருமானும் நான்முகனுமாகிய தேவாதி தேவர்களுடைய கூட்டத்தை எல்லாம் மானுடர்கள் வென்று விட்டார்கள் என்று மகிழ்கின்றான் சுக்ரீவன். இதை நட்பு கோட்படலத்தில் இப்படி இந்த பாடலை சொல்லுகின்றார். தேரினன் அமரர்க்கெல்லாம் தேவராம் தேவரன்றே மாறி இப்பிறப்பில் வந்தார் மானிடராகி மன்னோ. ஆறு கொள் சடிலத்தானும், கங்கையை தன்னுடைய தலையில் அணிந்த சிவபெருமானும் அயனும் பிரம்மாவும் என்று இவர்கள் ஆதி வேறு உள்ள குழுவை எல்லாம் மானுடம் என்றது அன்றே. இவர் தேவர்களும் சரி, இந்த மூன்று தேவர்களும், அதாவது சிவபெருமானும் பிரம்மனும் மற்ற தேவர்கள் அனைவரையும் இந்த மானுடமானது வென்றுவிட்டது. மனிதனாக வந்து அவதரித்து வந்த ராமனுடைய அந்த மானுடம் வெற்றி கொண்டது என்று சொல்லக்கூடிய அந்த கூற்று மானுடம் வென்றதம்மா என்ற மானுடம் வென்றதன்றே என்று வரக்கூடிய இந்த கூற்று அடிக்கடி நாம் சொல்லக்கூடிய கம்பர் பாடிய இந்த வரிகள் சொற்றொடர்களில் மிக அருமையான ஒரு சொற்றொடர் எது என்று சொன்னால் மானுடம் வென்றதம்மா, மானுடம் வென்றதன்றே என்று வரக்கூடிய தொடர்கள் தான். அடுத்து ராமபிரானுடைய அம்பினால் இங்கு சுக்ரீவனுடைய நட்பை பெற வேண்டும் என்றால் அவனுடைய அண்ணன், அவனுடைய சகோதரன் வாலி இல்லாதிருக்க வேண்டும், மாண்டுபட வேண்டும். அந்த வாலியை பற்றிய செய்திகள் எல்லாம் தெரிய வருகின்றது. நான் எப்படி என்னுடைய துணைவியை பிரிந்து வருந்துகின்றேனோ அதுபோன்றுதான் நீயும் வருந்துகின்றாய், நான் உனக்கு இருக்கின்றேன் என்று சொல்லி சுக்ரீவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டு இரண்டு பேரும் சண்டையிட்டு அதில் வாலி இறந்துபடுகின்றார். ராமனுடைய அம்பினால் அந்த ராமனுடைய வீழ்ந்துபட்ட வாலி மறைந்திருந்த தன்னை ராமன் வீழ்த்தினான் என்று தெரிந்த பின்னர் ராமனை பழி தூற்ற முற்படுகின்றான். முதல்ல பல்வேறு பழி சொற்களை, அதாவது இந்த உலகத்தையெல்லாம் ஆட்சி புரிந்த பரதனானவன் உன்னை போன்று அன்பு வயப்பட்டவன் தான். ஆனால் அந்த பரதன் எப்படிப்பட்டவன், தனக்கு கிடைத்த ஆட்சியும் கூட வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய சகோதரனுடைய திருவடி அந்த பாதரட்சைகளை கொண்டு சென்று வைத்து
ஆட்சி செய்யக்கூடிய அப்படிப்பட்ட சிறந்த பரதன் எங்கே, நீ எங்கே, பரதன் முன் தோன்றினாயே என்று இகழுகின்றான். அப்படியெல்லாம் பழிதூற்றி பின்னர் இறப்பதற்கு முன்னால், வாலினுடைய உயிர் அவனை விட்டு பிரிவதற்கு முன்னால் ராமனை பரம்பொருள் என்று உணர முற்படுகின்றான். உணர்ந்து கொண்ட பிறகு தான் வசை மாறி பொழிந்தது எவ்வளவு தவறான ஒன்று என்று உணர்ந்து தீயென பொறுக்க வேண்டும் என்று அந்த செய்தியை ராமனிடத்தில் வேண்டி நிற்கின்றார். நான் சொன்ன தீமைகளை எல்லாம் நீ பொறுத்துக்கொள் ராமா என்று கூறிவிட்டு, நாய் போன்று கடைப்பட்டவனாகிய நான் கூறிய சொற்களை எல்லாம் மனதில் நீ கொள்ள வேண்டாம் என்று அவனிடம் கெஞ்சி நிற்கின்றார். அது மட்டுமல்லாமல் அப்படி வேண்டுகின்ற பொழுது ஒரு கூற்றை சொல்லுகின்றான். ராமபிரானை பார்த்து, என்னுடைய கொடிய பிறவி நோய்க்கு மருந்தை போன்றவன் நீதான் என்று சொல்லுகின்றான் வாலி. இந்த வெம்பிறவி நோய்க்கு அருமருந்தான ராமன் தன்னுடைய ஆவியை போக்குவது மட்டுமல்லாமல் மெய்ய அறிவை தந்துவிட்டான். அந்த நேரத்தில் உணர்ந்து அந்த செம்பொருள் இறைவன் தான், மெய்ப்பொருளும் செம்பொருளுமாக இருக்கக்கூடியவன் இந்த ராமன் தான் என்று அறிந்து கொண்டு அவனே நான்முகன், திருமால், ருத்ரன் ஆகிய மூவருக்கு முதல்வனாக இருக்கக்கூடியவன் என்று மொழிகின்றான். அற்புதமான பாடல் அடிகளாக இங்கு கம்பர் சொல்லி, மூவர் நீ, முதல்வன் நீ, முற்றும் நீ, மற்றும் நீ, பாவம் நீ, தர்மம் நீ, பகையும் நீ, உறவும் நீ என்று பாடுகின்றார். கம்பர் பாடுகின்ற அந்த பாடல் வாயிலாக ராமபிரானை எப்படியெல்லாம் வாலி உணர்ந்து அந்த கூற்றுக்களாக அவனுடைய வாயிலிருந்து வெளிப்படுகின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படி தன்னுடைய மெய்ய அறிவானது இவன் இங்கு இருக்கக்கூடிய ராமன் யார் என்பதை தான் புரிந்து கொண்டது மட்டுமல்லாமல், தனக்கு தான் உணர்ந்தது மட்டுமல்லாமல், என்றைக்கும் நீங்காத நிலைத்த பொருளாக இருக்கக்கூடிய இந்த ராமன் அவர்தான் தனக்கு பரமபத வாழ்வையும் நல்குவார் என்ற நம்பிக்கையும் அவனிடம் இருந்தது வாலியிடம். அதைத்தான் இந்த பாடலாக வாலிவதை பட்டணத்தில் வரக்கூடிய பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. யாவரும் எவையுமாய், ருதுவும் பயனுமாய், பூவும் நல் வெறியும் ஒத்து, ஒருவ அரும் பொதுமையாய், ஆவ நீ ஆவது என்று அறிவினார் அருளினார். தாவரும் பதம் எனக்கு அருமையோ தனிமையா, அருமையோ தனிமையோய் என்று பாடுகின்றார். என்று அந்த கூற்று வாயிலாக, இந்த கூற்று வாயிலாக கம்பர் வாலியினுடைய கூற்றாக எடுத்து எம்பக்கூடிய இந்த தொடரானது, இந்த செய்திகளானது நமக்கு மேலும் மேலும் எந்த அளவுக்கு மெய்யறிவை உணர்ந்திருக்கின்றான் வாலி என்பதும், எனக்கு பரமபத வாழ்வை தரக்கூடியவர் அவர்தான், அது உன்னால் தர இயலாமல் போகுமோ, நீ தாரும் பதம் எனக்கு அருமையோ தனிமையோ என்று வரக்கூடிய அந்த கூற்றை நாம் இங்கிருந்து பார்க்க முடிகின்றது. அந்த நம்பிக்கை அவனுக்கு இருந்தது, ராமன் தனக்கு தருவார் என்ற நம்பிக்கை இருந்தது. பின்னர் சுக்ரீவனுக்கு அந்த மரண தருவாயில் வாலி கூறுகின்ற அந்த அறிவுரைகளும் கூட சிந்திக்கத்தக்கது. எப்படி என்றால், ராமனை தான் திருமால் என்று உணர்ந்து கொண்ட அந்த உண்மையை சுக்ரீவனுக்கும் எடுத்து சொல்லுகின்றான் வாலி. எந்த காலத்திலும் அழியாமல் இருக்கக்கூடிய அந்த முக்தி செல்வத்தை விரும்பக்கூடியவர்கள் உச்சரிக்கக்கூடிய திருமாலின் பெயர்தான் ராமன் என்றும், வேதங்களும் எண்ணற்ற சாத்திரங்களுடைய முடிவும் சரி, முனிவர்களும் தாமரை மலரில் வாழக்கூடிய பிரம்மாவும் அனைத்துமா விளங்கக்கூடிய பரம்பொருள் இவர்தான் என்று சொல்லியும், அது மட்டுமல்லாமல் அந்த பரம்பொருளா இருக்கக்கூடிய ராமபிரான் அறத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கு தன்னுடைய கையில் வில்லை ஏந்தி கொண்டு இந்த பூமியில் நடமாடி வந்திருக்கின்றது என்ற அந்த செய்தியையும் சொல்லி, யாதொரு ஐயமில்லாமல் நீ இதை உணர்ந்து கொள்வாயாக, உன்னுடைய உள்ளத்தில் எந்த ஒரு ஐயத்தையும் கொள்ளாதே என்று சுக்ரீவனுக்கு எடுத்துணர்த்துகின்றார். முனிவர் யாரும் மலர் மிசை அயனும் மற்ற துறைகளின் முடிவும் அடிகளால் கம்பர் நமக்கு உணர்த்துகின்றார். அடுத்ததாக வீடன். இப்படி வாலிக்கு பரம்பொருளாக அவனுடைய மெய்ய அறிவுக்கு புலப்பட்டதை பார்த்தோம். தான் அறிந்த அந்த மெய்யறிவினால் தான் அறிந்து கொண்ட அந்த பரம்பொருளுடைய இயல்பினை, அந்த முக்தி செல்வத்தை விரும்பக்கூடியவர்கள் எப்பொழுதும் உச்சரிக்கக்கூடிய பெயர் ராமனுடைய பெயராகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி சுக்ரீவனுக்கும் எடுத்து சொல்லி அவனுடைய உயிர் பெறுகின்றது. அந்த மரண தருவாயில் தான் அதை உணர்ந்து கொள்ளுகின்றான் ராமன் என்பதை கம்பர் இங்கு எடுத்து வைக்கின்றார். அடுத்ததாக வீடனன் கண்ட ராமன். வீடனன் எப்படி உணர்ந்து கொள்ளுகின்றார்? பரம்பொருளை மானுட வடிவில் அந்த அறத்தை நிலைநாட்டுவதற்காகவும் சரி, மரத்தை வீழ்த்துவதற்கும், அதாவது தர்மத்தை நிலைநாட்டி அதர்மத்தை வீழ்த்துவதற்கு இந்த மண்ணுக்கு வருகை புரிந்திருக்கின்றது என்று
உணர்த்துவதற்கான அதை உணர்ந்து கொண்ட வீடணன் பல முறை ராவணனுக்கு அந்த செய்தியை எடுத்து உணர்த்துகின்றார். பல முறை சொல்லுகின்றார், நீ செய்கின்ற செயல் மிக மிக கீழ்மையான தாழ்மையான செயல், தாழ்ந்த செயல். நீ அது வந்திருக்கின்றவர் ராமன் அவதாரம், திருமாலுடைய அவதாரம் தான் ராமன் என்றெல்லாம் அந்த உண்மையை எடுத்து சொல்லுகின்றான். ஆனாலும் அவனுடைய செவிகளில் விழவில்லை, அது கேட்க மறுக்கின்றான் ராவணன். அது மட்டுமல்லாமல் தசரதனுடைய குமாரர்கள் ஒப்பில்லாதவர்கள், அவர்களை முனிவர்களும் தேவர்களும் முற்றும் துறந்த ஞானிகளும் கூட எல்லா உயிர்களும் தொழக்கூடியவை, உணர்ந்து கொண்டிருக்கின்றன, அதை நீ அறிந்து கொள்வாயாக என்றும் சொல்லுகின்றார். அத்தகைய தெய்வங்கள், அந்த தெய்வங்கள் தான் நம்முடைய வினைப்பையின் காரணமாக மக்கள் வடிவத்தில் எளிமையாக வந்திருக்கின்றான். அவற்றையெல்லாம் உணர்ந்து கொள்வதற்காக, உணர்த்துவதற்காக ராமனே, திருமாலே ராமனாக வடிவம் எடுத்து வந்திருக்கின்றார், மனித வடிவம் எடுத்து வந்திருக்கின்றார், எளிமையாக வந்திருக்கின்றார் என்றெல்லாம் சொல்லுகின்றார். அதை அவனுடைய செவியில் கேட்டுக்கொள்ளவில்லை ராவணன். முனைவரும் அமரரும் முழுது உணர்ந்தவர்களும் முற்றும் மற்றும் நினைவரும் தகையர் நம் வினையினால் மனிதராய் எழுதி நின்றார். நம்முடைய நல்வினை பயனால் தான் இவர்கள் மனிதர்களாக வந்திருக்கின்றார்கள். ராமனும் லக்குவனும் பரதனும் சத்ருகனனும், ராமன் அவருடைய அந்த சங்கும் சக்கரமும் அவருடைய ஆதிசேடனாகிய அந்த அரவமும் ஆக இந்த 4 பேருமே அவதாரமாக எடுத்து வந்திருக்கின்றார்கள் என்று எடுத்து சொல்லுகின்றார். ஆனால் அதை கேட்காத ராவணன், கேட்கவில்லை என்ற காரணத்தினால் இந்த அதர்மத்தையே செய்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரனை விடுத்து ராமனிடம் ராமனுடைய திருவடிகள் வீழ்ந்து வணங்கி வீடணன் சரணாகதி அடைகின்றான், ஏற்றுக்கொள்ளுகின்றான் ராமன். குளிர்ந்த அலைகளை உடைய பார்க்கடலில் ஆதிசேடனாம் படுக்கையில் பள்ளி கொள்வதை விட்டுவிட்டு நல்லவர்களை காக்கக்கூடிய விதத்தில் இந்த மண்ணுலகத்திற்கு வந்த மாபெரும் தெய்வமாக, மனதில் மாபெரும் தெய்வம்தான் இந்த ராமன் என்று உணர்ந்து கொண்டு துதிக்கின்றான் வீடணன். அள்ளி மீது உலகை வீசும் அரிக்குல சேனை நாப்பன் தெள்ளு தன் திரையிற்று பிரிது ஒரு திறனும் சாரா வெள்ளி வெண்கடலுள் மேல்நாள் விண்ணவர் தொழுது வேண்ட பள்ளி தீர்ந்து இருந்தான் என்ன பொலிதரு பண்பினானை. தான் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதிசேடன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிசேஷன் மீது படுத்திருக்கக்கூடிய அந்த 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 இருக்கையை விடுத்து வந்திருக்கின்றான் என்பதை வந்திருக்கின்றான், வந்தவன் ராமன் தான் என்று அறிந்து கொண்டு வணங்குகின்றான் வீடணன். அந்த ராமனுடைய திருமுகத்தை பார்த்த வீடணன் கண்களிலிருந்து அப்படியே ஆறாக நீர் பெருகுகின்றது. இவன் அறவடிவாகிய திருமால் தான் என்று உணர்ந்து, அறக்கடவுளுடைய நிறம் கருப்பா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறான், கரியதோ என்று வியந்தானாம். ராமனுடைய பிறவி நோய்க்கு மருந்தாவான், ராமன் தன்னுடைய பிறவி நோய்க்கு மருந்தாவான் என்று தெரிந்து கொண்டு அவனுடைய திருவடிகளை தேடி சேர்ந்தான் வீடணன். அதனால விபீஷ்ண சரணாகதி என்பது ரொம்ப ரொம்ப ஒரு உயர்ந்த சரணாகதி தத்துவமாக சொல்லப்படுவது. அந்த சரணாகதியாக சொல்லப்படுவது ராமாயணத்தில் சபரி மோட்சம் என்றும் வாலி மோட்சம் என்றெல்லாம் சொல்ற மாதிரி இங்கு வீடணன் சரணாகதி அடைகின்ற அந்த அந்த காட்சி, அது ஒரு நாடகமாகவே சொல்லப்படக்கூடிய காட்சியாக இருக்கும். அந்த பெருந்தவம் ஏற்றினோர்களுக்கெல்லாம் பேர் வரும் பிறவி நோய்க்கு மருந்தாக நின்றவன் ராமன் என்று உணர்ந்து அவனுடைய திருவடிகளை பற்றி கொள்ளுகின்றான் வீடணன், ஏற்றுக்கொள்ளுகின்றான். தன்னுடைய சகோதரனை விடுத்து தர்மத்தின் பக்கம் சாய வேண்டும், அதர்மத்தை விட தர்மத்தின் பக்கம் சாய்ந்திருக்கின்றான், நல்ல செயல் செய்திருக்கின்றான் என்று ராமனும் ஏற்றுக்கொள்ளுகின்றான். அடுத்ததாக கும்பகர்ணன். கும்பகர்ணன் எப்படி ராமனை புரிந்து கொள்ளுகின்றான்? வீடணன் மாதிரியே தான் கும்பகர்ணன், ரொம்ப நல்லவன் தான் கும்பகர்ணனும். ராமபிரான் யார் என்பதை தெரிந்து வைத்திருந்தான். தெரிந்து வைத்ததினால் அவன் சொல்லுகின்ற அந்த கூற்றுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வடிவத்தை வில்லை ஏந்தி கொண்டு ஒரு நீல மேகத்தை ஒத்த உருவத்தை பெற்று கையில் வில்லை கொண்டு நிற்கக்கூடிய அந்த காட்சியை கும்பகர்ணன் போர்க்களத்தில் பார்த்தான். எல்லோரும் சொன்னதை கேட்ட பின்னர் இங்கு நேரடியாக பார்க்கின்றான். தன்னுடைய சகோதரனுக்காக உயிரையும் கொடுக்க துணிந்து விட்ட கும்பகர்ணனை தங்கள் பக்கம் சேரும்படியா வீடணனும் எத்தனையோ சொல்லுகின்றான். நீ இங்கு கும்பகர்ணா இங்கே வந்துவிடு என்று சொல்லி அழைக்கின்றான். அழைத்தாலும் கூட அழைத்தாலும் வர மறுத்து விடுகின்றான் கும்பகர்ணன். ஏன்னா உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாது, செஞ்சோற்று கடன் என்று ஒன்று இருக்கு இல்லையா?
இத்தனை நாள் வரைக்கும் நான் 6 மாதம் தூங்கிவிட்டு 6 மாதம் எழுந்து உண்ண வேண்டும். அந்த உண்பதற்கான அத்தனை பொருளையும் தன்னுடைய சகோதரன் கொடுத்தது, ராவணன் கொடுத்தது. அதனால் நான் எப்படி அவனை விட்டு வர முடியும் என்று சொல்லி அவனால் வர இயலவில்லை. ராவணன் செய்த தவறு என்று தெரிந்து வைத்திருந்தும் கூட அதை விடன் என்று சொல்லும் போதே இந்த கூற்றை சொல்லியிருந்தான். நீ ராமனிடம் அபயம் பெற்ற வகையிலையும் தேவர்களும் பெற முடியாத இம்மை மறுமை என்ற 2 உலகத்துக்கும் உள்ள அந்த பெரும் செல்வத்தை பெற்றமையும் கேள்வியுற்று நான் மனம் மகிழ்ந்தேன் வீடனா என்று சொல்லுகின்றான் கும்பகர்ணன். அபயம் நீ பெற்றவாறும் அமரரும் பெறுதலாற்றா உபய லோகத்தில் உள்ள சிறப்பும் கேட்டு உவந்தேன் உள்ளம் என்கின்றான் கும்பகர்ணன். பின்னர் போர்க்களத்தில் தன்னுடைய கடைசி நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் கும்பகர்ணன் ராமபிரானிடம் ஒரு வரத்தை வேண்டுகின்றான். என்ன வரம் அப்படின்னு சொன்னா, அனைத்து உலகிற்கு மூலமான ராமன் அரச வடிவு தாங்கி வர வேண்டும் என்று வேண்டுகின்றான். அந்த வேண்டுதலை நிறைவேற்றுகின்ற அரச வடிவம் தாங்கி வந்தான் என்கின்றான் கும்பகர்ணன். எப்படின்னா, மனிதனாக வந்த அவன் அமைந்த வேதியா இன்னும் உனக்கு அடைக்கலம் யான் வேண்டினேன் என்று கும்பகர்ணன் வதைப்படலத்தில் வரக்கூடிய இந்த பாடல் கும்பகர்ணன் எந்த சொல்லியிருக்கின்றார் என்பது நமக்கு தெரிய வருகின்றது. அடுத்ததாக ராவணன் கடைசியாக வரக்கூடிய காட்சி தான் இந்த காட்சி. ராவணன் எப்பொழுது பார்த்தாலும் எந்த நேரத்திலையும் ராமனை சொல்லுகின்ற பொழுது மானுட பசு அப்படின்னே சொல்வார். ராவணன் சொல்வார். அதனால் ராமன் மானுடன் அல்லன், மானுட வடிவில் திருமால் தான் அப்படிங்கிறத ராவணனுக்கு திரும்ப திரும்ப வீடனன் சொன்ன போதெல்லாம் கூட மனிதன் என்ற சொல்லினுடைய பொருளை குறைவாகவே மதிப்பிடக்கூடியவன். அதனால்தான் அவன் கேட்கும்போது வரம் கேட்கும்போது மனிதர்களால் தனக்கு அழிவு வர வேண்டாம் என்ற அந்த வரத்தை அவன் கேட்காமலே விட்டு விட்டான். அது ஒரு வகையில் நல்லது. அந்த மனிதன் என்ற சொல்லின் பொருளை குறைவாக மதிப்பிட்ட ராவணன் அந்த மனிதன் என்னை வெல்வான் என்று நினைப்பதா நீ? அதை எப்படி நீ சொல்லலாம் என்று சீறுகின்றான். உறுதிப்பொருளை சொல்வதற்காக கூறி நீ பித்தன் போல பிதற்றுகின்றாயே, அவர்கள் மேல் இருக்கக்கூடிய அன்பினால் அவ்வாறு பிதற்றுகின்றாயா அல்லது அச்சத்தினால் பிதற்றுகின்றாயா என்று வீடனனை கேட்டு, மானுட பசுக்களை வெற்றி கொள்வதற்கு வலிமை இல்லாதவனா நீ, வலிமை இல்லாதவனா நான் என்றும் சொல்லிக் கொள்கின்றான். நீ மானுட பசுக்களிடம் சென்று சரணடைந்திருக்கின்றாய், அவர்களை வெற்றி கொள்வதற்கு நான் வலிமை இல்லாமல் இருக்கின்றேனோ என்று தனக்குத்தானே தற்பெருமையோடு தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடிய கூற்றுக்களாக எடுத்து நிறுத்தக்கூடிய அந்த செய்திகளை இப்போ அந்த பாட்டை இன்னைக்கு வாசித்தாலும் கூட ரொம்ப சுவையா இருக்கும். இச்சை அல்லன உறுதிகள் இசைக்குவன் என்றாய் பிச்சர் சொல்லுவ சொல்லினை என் பெரு விரலை கொச்சை மானுடர் வெல்குவர் என்றனை குறித்தது அச்சமோ. என் பெரு விரலை, விரல்னா வலிமை, என்னுடைய பெரிய வலிமை கொச்சை மானுடர் வெல்குவர் என்றனை குறித்தது என் தன்னை குறித்தது அச்சமோ, அவருக்கு அன்பினோ யாவதோ ஐயா என்று ராவணன் கூறுகின்ற இந்த கூற்று நீ அச்சத்தினால் சொல்லுகின்றாய் அல்லது அன்பினால் சொல்லுகின்றாய் என்பதை யான் அறியேன். அது மட்டும் இல்லாம வீடனனை அப்படியே வசை மாறி ஒழுகின்ற ராவணன் அப்படி சொல்லும் போதெல்லாம் நீ மனிதருடன் சேர்ந்து விட்டாய், மனிதர்களோடு சென்று சேர்ந்து விட்டாய் என்று சொல்லி 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 பழிக்கின்றான். அஞ்சினை ஆதலின் அமர்க்கும் ஆள் அலை தஞ்சு என மனிதர்பால் வைத்த சார்பினை வஞ்சனை மனத்தினை பிறப்பு மாறினை நஞ்சினை உடன் கொண்டு வாழ்தல் நன்மையோ. நீ எனக்கு நஞ்சு மாதிரி, உன்னை உடன் கொண்டு வாழ்வது எனக்கு நன்மையா அப்படின்னு சொல்றான். இவ்வாறு மனிதன் 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 என்று பேசி அந்த ராவணனை தன்னுடைய பாட்டனாகிய மாலியவான்கிட்ட முதல் நாள் யுத்தத்தின் போது ராமனிடம் தோற்று திரும்புகின்றானே. முதல் நாள் யுத்தத்தில் அப்படி தோற்று திரும்பிய பின்னர் வேதங்கள் பொய்த்து போனாலும் ராமனுடைய வில் பொய்த்து போகாது, அவனுடைய அம்பு பொய்த்து போகாது என்று சொல்லுகின்றார். வேதம் தப்பின போது அண்ணன் தனு உமிழ் சரங்கள் தப்பா, அவனுடைய தனுன்னா அவனுடைய வில்லிலிருந்து அவன் வில்லிலிருந்து புறப்படுகின்ற அந்த அம்புகளானது தப்பாது என்று சொன்னான். அப்ப அந்த அளவுக்கு ராமனுடைய வீரத்தையும் அவனுடைய வில்லிலிருந்து புறப்படுகின்ற அம்புகள் எக்காரணத்தினாலும் தப்பாது என்ற அந்த கூற்றையும் சொல்லுகின்ற பொழுது அவனுக்கே லேசா மனசுல ஒரு நடுக்கம் அச்சம் ஏற்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்.
சுற்றத்தையும் உறவையும் இழந்து தன்னந்தனியாக கடைசியில் களத்தில் நின்றபோது ராவணன் மனிதன் மனிதன் என்று ராமனை சொன்னவன் அவன் முற்றிலும் தெய்வம் என்ற நிலைக்கு வந்து அந்த தெய்வம் என்று உணரக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகின்றான். அந்த அந்த நிலை அவனுக்கு ஏற்படுகின்றது. இதுநாள் வரைக்கும் மனிதன் 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 மானுட பசுக்கள் என்றெல்லாம் இகழ்ந்து பேசிய ராவணன் கடைசியில் அந்த தன்னுடைய உயிர் பிரிகின்ற தருவாயில் தான் ராமபிரான் தெய்வம் என்ற அந்த உணர்வு ஏற்படுகின்றது. அப்போ அது மட்டும் இல்லாம ராமபிரானின் மேல் சூலப்படையே ராவணன் ஏவுகின்றான் இல்லையா, அந்த அதனை எதிர்த்து ஒன்றும் செய்யாமல் நின்ற ராமனை பார்த்து அந்த தேவாதி தேவர்கள் எல்லோருமே துணுக்குற்று இருக்கின்றார்கள், துணுக்குற்று போனார்கள், பயப்படுகின்றார்கள். இந்த சூலத்தை எடுத்து விட்டானே என்று சொல்லி ராவணன் சூலத்தை எடுத்து ஏவின பொழுது எல்லோரும் அஞ்சுகின்றார்கள். அறத்தின் கடவுளும் கூட இதை பார்த்து அஞ்சுகின்றார். ஆனா அந்த நேரத்துல கால் நடுங்க பிறர் அறியாதவார் ராமபிரான் மட்டும் கொஞ்சம் கூட அஞ்சாமல் நின்றானாம். தான் திருமால் என்பதை அறியாமலேயே ராமபிரான் பரம்பொருள் தன்மையோடு அஞ்சாது அந்த மானுட கோலத்தில் நின்ற வகையை யார் அறிவார்கள் என்று கம்பன் வியந்து பாடுகின்றார். மறந்தான் செய்கை மற்றும் எதிர் செய்யும் வகையெல்லாம் துறந்தான் என்ன உம்பர் துணுக்கம் தொடர் உற்றார் அறந்தான் அஞ்சி கால் குலைய தான் அறியாதே பிறந்தான் நின்றான் வந்தது சூலம் பிறர் அஞ்ச என்று பாடுகின்றார் கம்பர். அந்த சூலத்தை தன்னுடைய ஹூங்காரத்தினால், அந்த ஓசையினால் ராமன் அழிக்கின்றார். ஹூங்காரம்னா ஹூன்னு ஒரு சப்தத்தை எழுப்பி அந்த சப்தத்தினாலே அந்த சூலத்தை அழிக்கின்றானம் ராமன். இதை அழிக்க அதனை கண்ட தேவாதி தேவர்கள் மகிழ்ச்சியோடு அப்படி சந்தோஷப்படுகின்றார்கள். தேவர்கள் எல்லோரும் களிப்புற்று நின்றார்கள். தன்னை வென்றுவிட்டானே என்று ராவணன் வியந்தான். அந்த சூலப்படி ஏவின பின்னரும் கூட இவன் அதை அழித்து விட்டானே என்று வியந்து போய் பார்க்கின்றான் ராவணன். அந்த நேரத்தில் தான் ராமனை தான் உணர்ந்து கொண்டதை தன்னை அறியாமலேயே ராவணன் வெளிப்படுத்தக்கூடிய அந்த கூற்றுக்கள். அப்பதான் அவனுடைய வாயிலிருந்து வேத முதல் காரணன், இந்த ராமன் தான் வேதங்கள் எல்லாம் தலைமேல் வைத்து கொண்டாடக்கூடிய வேத முதல் காரணன் என்று சொல்லி அந்த கூற்றை சொல்லுகின்றான் ராவணன். இப்படியெல்லாம் கடைசியில் தான் அது மனிதன் தெய்வமே மனிதனாக அவதரித்து வந்து ராமன் என்ற பெயரில் மனிதனாக அவதரித்து வந்தது. அப்படி அவதரித்து வந்த ராமனை, மனிதனை ஒவ்வொருவரும் எப்படி கடவுளாக பரம்பொருளாக போற்றினார்கள், உணர்ந்து கொண்டார்கள் என்பதை அற்புதமாக கம்பன் படிப்படியாக வைத்து செல்லக்கூடிய அந்த உணர்த்தி செல்லக்கூடிய அந்த பான்மை ரொம்ப ரொம்ப சிறப்பானதா இருக்கும். இதுவரையிலும் நாம் பார்த்தது சரபங்க மகரிஷி, கபந்தன், விராதன், ஹனுமன், வீடனன், சுக்ரீவன் எல்லோருமே தெய்வமாக பார்த்த ராமனை மனிதனாக பார்த்த ஒரே ஒருத்தர் யாருன்னா ராவணன் மட்டும்தான். காலம் செல்ல செல்ல ராமனது அந்த மனித வடிவத்திற்குள் தெய்வத்தை பார்க்கின்றான். தெய்வமாய் ராமனை பார்த்த வீடனன் ராமனோடு உறவு கொண்ட பின்னர் அவனது தெய்வத்தன்மைக்குள் மறைந்து நின்ற மனிதத்தை பார்த்து மகிழ்கின்றான். ஆக காப்பிய போக்கில் பார்க்கின்ற பொழுது தான் திருமால் என காட்டி நம்மை அண்ணாந்து பார்க்க வைக்கக்கூடிய ராமன் தன் பரம்பொருள் தன்மைக்குள் ஒளிந்தும் ஒளியாமலும் காட்சி தரக்கூடிய மனிதத்தன்மையினுடைய கூறுகளாக இருக்கக்கூடிய அன்பு, நட்பு, பாசம், காதல், துயரம், எளிவந்த தன்மை, பரிவு, கோபம், வீரம், சாந்தம் இவை அனைத்தையும் வெளிப்படுத்துகின்ற பொழுது விண்ணவன் என்று நாம் வெளி உயர்த்த நிற்கக்கூடிய திருமாலாம் அந்த தெய்வத்தை விட மனிதனாக நம்முடைய மனக்கண்ணில் இருக்கக்கூடிய ராமன் தான் நம்முடைய உள்ளத்தை கொள்ளை கொள்கின்றான் என்று நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார் கம்பன் தன்னுடைய காப்பியத்தின் வாயிலாக. இப்படி அற்புதமான ஒரு திருமால் மனிதனாக மனிதர்களோடு மனிதர்களாக இருந்து இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி வாழக்கூடாது என்பதெல்லாம் நமக்கு உணர்த்தி செல்வதற்கு பல்வேறு விதமான உணர்வுகளை, அன்பு, நட்பு, பாசம் எல்லாவற்றையும் உணர்த்திய அந்த ராமபிரானை இன்றைக்கும் பார்க்கின்ற பொழுது, ராமாயணத்தை வாசிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் என்றும் நீங்காது நிற்கக்கூடிய ஒரு பரம்பொருளாக இருக்கிறான் என்பதை கம்பர் தன்னுடைய காப்பியத்தின் வாயிலாக நமக்கு காட்டியிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த காப்பியத்தில் தெய்வமே மனிதனாக வந்தது, மனிதனே தெய்வமாக எல்லோருக்கும் புலப்பட்டது